வணக்கத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுக்க இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அவரவர்கள் வீட்டு முன்பாக கருப்பு கொடி கையிலேந்தி கருப்பு சட்டை அணிந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு, ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், இன்னைக்கு தொகுதி மறுவரையறை அப்படின்றதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் அரசாங்கம் கூட்டியிருக்கிறது. எதுக்காக இந்த கூட்டம் கூட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற எண்ணிக்கை 40 எம்பி கோடி எண்ணிக்கை குறைக்க போறாங்க அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான தகவலை சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காங்க. இதில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுடைய துணை முதல்வர் சிவகுமார் வந்திருக்காங்க. கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் தராம இப்ப புதுசா ஒரு அணை கட்டிக்கிட்டு தண்ணீர் கொடுக்காத ஒரு அரசாங்கத்துடைய துணை முதல்வர் தமிழகத்துக்கு வராது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம சிவப்பு கம்பளம் கொடுத்து வர இருக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதல்வர் வராரு. கேரள அரசாங்கம் என்ன செய்யுது, தமிழகத்தில் இருக்கிற காய்கறி உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி சுகவாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்க இருக்கிற மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டுறதும், அங்க முல்லை பெரியார் அணை பிரச்சனை ஏற்படுத்துவதும், நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட கேரளாவில் பிடிக்கப்பட்ட திருநாய்களை கொண்டு வந்து தமிழகத்தில் விடுறாங்க. இப்படி தமிழகத்தை குப்பை மேடாக மாற்றி கொண்டிருக்கின்ற 2 மாநிலத்துடைய முதல்வர், துணை முதல்வர் வராங்க. அவங்களுக்கு செவப்பு கம்பளம் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறாங்க. நல்லா பார்க்கணும், நம்ம தமிழக மக்களை குழப்பதற்காக, தமிழகத்தை மக்களுடைய திசை திருப்பதற்காக, திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு சூழ்ச்சி செய்கிறது திமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழகமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டி போயிடுச்சு. தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் இது மாதிரி போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் மடைமாற்றி மக்களுக்கு தெரியாமல் தடுப்பதற்காக திமுக இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுகிறது. தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டம்னு இதை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கின்றதுக்காக எங்களுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் நேற்று எங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுக்க நாங்கள் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றோம். அதோட பொதுமக்கள்கிட்ட போய் சொல்றோம், 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த ஸ்டாலின் அரசாங்கம் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே திமுக அரசுக்கு சரியான பாடம் புகற்றுவோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026.